ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நம்ம உலகத்தில் எல்லாமே ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், எனக்கு ஒரு விளக்கம் வேணும்னு கேட்குற ஒரு மனநிலையில் இருக்கும். ஆதாரம் இல்லைன்னா எதையும் நம்ம நம்பக்கூட மாட்டேங்கிறோம். ஆனால் உண்மையிலே உலகத்தில் மிக மதிப்புள்ளதை எதையும் விளக்கி சொல்ல முடியாது. அப்போ அந்த விளக்கி சொல்ல முடியாது எல்லாமே எவ்வளோ மதிப்புள்ளதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பதிவு தான் இது. இதில் ஒரு 6 விஷயம் இருக்குது. அன்பு, அழகு, அருள், அமைதி, நன்றி, நம்பிக்கை. இதில் ஒவ்வொரு தலைப்பில் எப்படி அது விளக்கி சொல்ல முடியாது. அன்பு, அன்புன்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை மேலே இருக்கிற அன்பை எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு கேட்டால் நம்மளால் விளக்கி சொல்ல முடியும். அந்த அன்புக்கான ஆதாரம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். அது உள்ளிருந்து வர்ற மனநிலை மட்டும்தான். இந்த அன்பை யாராலும் ப்ரூவ் பண்ண முடியுமா? எதெல்லாம் நம்மளால் அந்த ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாதோ அதெல்லாம் மிக மதிப்புள்ளவை. அதனால தான் கடவுளை நம்மளால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியல. தியானத்தில் எல்லோரும் போய் உட்காருங்க, பொழுது போல் அவங்களுக்கு வேலை இல்லை அதனால் போய் உட்காருங்கன்னு சில பேரோட கருத்தாக இருக்குது. ஆனால் அதில் நமக்குள்ளே என்ன நிகழுதுன்றதை நம்மளால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது. அதுபோல் ஒரு அழகு, அழகுனா நம்ம பண்ணுற அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் பண்ணுற மேக்கப் அழகு இல்லை, இயற்கையின் அழகு, ஒரு பறவையின் அழகு, ஒன்றும் இல்லை வண்ணாத்து பூச்சியோட அந்த சிறகின் அழகு. அதை நீங்கள் எந்த வகையில் விளக்கி சொல்வீங்க? அதை பார்க்காத ஒருத்தருக்கு அதை விளக்கி உங்களால் சொல்ல முடியுமா? இயற்கையோட அழகை நம்மளால் விவரித்து சொல்ல முடியாது, விளக்கவும் முடியாது. சொல்லப்போனால் அந்த அழகை முழுமையாக வாங்கக்கூடிய சக்தி கூட நம்மக்கிட்ட கிடையாது. அதை நம்ம ஒரு புரிஞ்சாதானே நம்ம சொல்லவே முடியும். அப்படி விளக்கி சொல்ல முடியாத எல்லாம் எவ்வளவு ஒரு மதிப்புள்ளவைன்றது புரிஞ்சுக்கலாம். அடுத்து அருள். அருள்லாம் என்ன? கருணை, இறைவனோட கருணை. அந்த பிரபஞ்சம் கருணை நம்ம மேலே அப்படி பொழியுது. அந்த கருணையை புரிஞ்சுக்கொள்ள நமக்கு தெரியல, அதுக்கு விளக்கமும் தெரியல. நம்ம வெறும் சம்பவங்களையும் அனுபவங்களை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அந்த கருணையோட கையை நம்மளால் பார்க்க முடியல. அந்த அருள் நமக்கு தெரியல, அதுவும் விளங்கி கொள்ள முடியாதது மிக மதிப்புள்ளது தான். அமைதி, அமைதினா மௌனம்னு எடுத்துக்கலாம். மௌனத்தில் ஒரு அழகு இருக்குது. அந்த மௌனமாக இருக்கிறவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஓஷோ சொல்லுவார், நான் அந்த அந்த என்லைட்மெண்ட் ஆன உடனே பேசக்கூடாதுன்னு இருந்தேன். என் குரு என்கிட்ட சொன்னார், நான் ரொம்ப வயதான பிறகு என்லைட்மெண்ட் ஆனேன், என்னால் இத்தனை கருத்துக்களை கொண்டு போக முடியல. நீ சின்ன வயசுலேயே என்லைட்மெண்ட் ஆயிருக்க, நீ கண்டிப்பாக இந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போகணுன்னார். அவர் சொன்னதுக்கு ஏற்ப தான் நான் சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியும், 650 புக்குக்கு மேலே அவரோட புக்கு எதுவுமே அவர் எழுதுனதில் அந்த சொற்பொழிவை பதிஞ்சது தான். அதில் அவர் சொல்லக்கூடியது அடிக்கடி என்னென்னா, என் பேச்சை கவனிக்காதீங்க, பேச்சுக்கு நடுவில் வர இடைவெளியை கவனிங்க அப்படிம்பார். அந்த மௌனத்துக்கு தாங்க மதிப்பு இருக்குது. நம்ம கூட தியானத்தில் உட்காரும்போது அந்த எண்ணங்கள் 2 எண்ணங்களுக்கு நடுவில் இருக்க இடைவெளியில் தான் அந்த பிரபஞ்ச ஆற்றலை உணர்கிறோம். அந்த மௌனம் தான் விளக்க முடியாதது, மிக மதிப்புள்ளது. அடுத்து நன்றி. இத்தனையும் கொடுக்குற பிரபஞ்சத்துக்கான நன்றி இது. நம்ம வீட்டில் ஒருத்தர் யாரோ ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய நன்றி இல்லை. இப்போ சில இந்த பௌதிக உலகத்தில் உள்ள நன்றிங்களை நீங்கள் யோசித்து பாருங்களேன். பௌதிக உலகத்தில் ஒருத்தர் நமக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி சொன்னால் கூட நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கும். இவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம வந்துட்டோமே, இந்த ஹெல்ப்பை வாங்கக்கூடிய நிலைமையில் நம்மளை நீ வச்சுட்டாரே கடவுள், அதனால தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிற எண்ணம் கூட அடியில் இருக்கும். அதனால் அந்த நன்றி உணர்வு கூட முழுமையாக இருக்காது. ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்குது பாருங்கள். ஒரு மூச்சு காற்றை கொரோனாவோட நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். அந்த மூச்சு காற்றை எப்படி நீ உள்ளேருந்து போக வைக்க முடியுது? அதுக்கே நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? அடுத்து நம்பிக்கை. எப்படி ஒரு நம்பிக்கை? நம்ம இன்றைக்கி தூங்குகிறோம், நாளைக்கு முழிக்கிறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அத்தனை பிளான் பண்ணுறோம், முழிக்க வைக்க முடியுமா? பிரபஞ்சம் அந்த உதவி இல்லைன்னா நம்மளால் தூங்குறவங்க எந்திரிக்க முடியுமா? அந்த நம்பிக்கை நம்மளை எழுப்பிடுன்ற ஒரு நம்பிக்கை நம்ம படுக்கிறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை பிரபஞ்சத்துக்கு மேலே முழு நம்பிக்கை. இதெல்லாம் விளக்க முடியாதது. நம்ம விளக்கி சொல்கிறது எதுவுமே பார்த்துக்கோங்க மதிப்பில்லாததாக இருக்கும். பத்ரிஜி சாரே அதுக்கு தான் விளக்க முடியாத ஒரு அனுபவிக்கக்கூடிய அந்த தியானத்துக்கு தான் விலை வைக்க வேண்டான்றதுனால விலை இல்லைன்னார், இலவசம்னார். இலவசம்னா ஏதோ ஒரு சீப்பான விஷயம் இல்லை, விளக்க முடியாதது, மதிப்பு மிக்கது, அதுக்கு மதிப்பே வைக்க முடியாதது எல்லாம் கூட இலவசமாக தான் இருக்க முடியும். இப்போ மீண்டும் ஒருக்கு அந்த தலைப்பை பார்ப்போம். அன்பு, அழகு, அருள், அமைதிங்கிற மௌனம், நன்றி,
நம்பிக்கை, இது எதையுமே நம்மளால் விளக்க முடியல, அதனுடைய மதிப்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடியணும்னா கண்டிப்பாக தியானம் இதற்கு ஒரு கருவியாக இருக்கும். இந்த தியானத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அத்தனை கூட அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் வரும்போது அந்த அன்பை புரிஞ்சுக்க முடியும். சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு உயிரினத்தோட அழகை புரிஞ்சுக்க முடியும். அதற்கு மேலே அது பொழியக்கூடிய கருணையை புரிஞ்சுக்க முடியும். உள்ளுக்குள்ளே நம்மளை அறியாமையே ஒரு மௌனம் தோன்றும். அப்போ அந்த நன்றி உணர்வு பிரபஞ்சத்துக்கு மேலே நமக்கு வரும். நம்ம பிரபஞ்சம் நம்மளை சுற்றி சூட்சமமான கரங்களில் நம்மளை காத்து கொண்டு தான் இருக்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளே வரும். இந்த தலைப்புகளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அந்த பிரபஞ்சத்தோட நம்மளால் கனெக்ஷன் கொடுக்க முடியும் மாஸ்டர். இந்த தலைப்புகளில் உங்களை சந்திக்க வந்தேன். இந்த தலைப்பு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் விளக்க முடியாததை நம்ம விளங்கி கொள்ள முயற்சிக்கணும். அதனோட மதிப்புகளையும் தெரிஞ்சுக்கணும்னா தியானம் மிக மிக அவசியம். பதிவுக்கு நன்றி. வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்.